சினிமாவில் இயக்குனர், நடிகை அப்படின்னு பல பரிமாணங்களில் குறிப்பாக சீரியலில் கதை எழுதுறதுல இவங்கள மாதிரி அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவங்க தான் நடிகை ராதிகா சரத்குமார். இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் சரிதாக அமையலை. அதற்கப்புறமாக தான் இவங்க ராதிகா அவர்கள் சரத்குமாரை திருமணம் பண்ணாங்க. அதற்கு அப்புறம் ஏற்கனவே சரத்குமார் அவர்களும் திருமணம் பண்ணியிருந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாயா அவர்களை திருமணம் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதில் வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் முக்கியமாக வில்லி கதாபாத்திரம், அதே போல் ரொம்ப எமோஷ்னலான கதாபாத்திரம் எல்லாத்துலேயுமே சூப்பராக நடிப்பாங்க. சமீபத்தில் கூட மதகஜராஜா வெளியானத அவங்களும் நடிச்சிருந்தாங்க ஒரு கேரக்டரில் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் ராதிகாவை பற்றி ஒரு கேள்வி கேட்டப்ப அவங்க எனக்கு ஆண்டி தான், அம்மான அந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க தான் இருக்க முடியும், யாரையும் நம்ம அம்மானு கூப்பிடவே முடியாது, அந்த இடத்த யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது, அவங்க என்னுடைய அப்பாவுடைய மனைவியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அவங்க எனக்கு நிறையா பண்ணுறாங்க, அதுக்காக நான் அம்மானு சொல்ல முடியாது, நான் ஏன் அவங்கள அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தது எல்லோருடைய வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் ராதிகா அவர்கள் கடந்த 2 மாதங்களாக ரொம்பவே முட்டு வலியால் அவதிப்பட்டு வந்தாங்களாம். முழங்காலில் வேதனை இருந்தாலும் கூட அவங்க அதை பொருட்படுத்தாமல் சினிமா நடிக்க போயிருக்கிறாங்க. 2 படங்கள் நடித்து முடிச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களாம். அப்போது நடிகர் சரத்குமாரும் கூடவே இருந்திருக்காரு. கணவர் இருக்கிறத ஒரு முறை அவங்க பார்த்துட்டாங்களாம். ஏன்னா இவங்க தூங்கும்போது கூட அவர் தூங்காமல் உட்காந்துருக்கிறாரு. அப்போது ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னப்போ கூட சரத்குமார் அவர்கள் கேட்கவே இல்லையா. பரவாயில்ல, உனக்கு சரியாகட்டும், அப்புறம் நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னே சொல்லிட்டாராம். அதனால் தன்னுடைய கணவர் தன்னை பார்த்துக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு வழியாக அவங்க அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்திருக்கு. சமூக வலைதளங்களில் இது அதிகாரப்பூர்வமாகவும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய உடனே சீக்கிரம் சரியாகணும்னு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி படத்தில் நடிச்சு வந்துட்டுருக்காரு. இந்த படத்தை சுதா ஹோங்கரா அவர்கள் இயக்கி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருந்திருக்கு. அதாவது லைப்ரரி இருக்கிற மாதிரி ஒரு சீனா அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ இலங்கைக்கு போன இடத்துல விமான நிலையத்தில் இருந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபோட்டோவை எடுத்து வெளியிட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு இப்போ எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் நல்லா தான் வரும் அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய முதல் கிளிப்பிங்ஸ் வெளியானதில் இருந்தே இதை பார்த்து மிகப்பெரிய அளவில் இருவருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான், அதனால் படம் நல்லபடியாக வரும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. அமரன் படத்துக்கு அப்புறமாக சிவகார்த்திகேயன் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சினிமாவில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாலும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற பெயரையும் அந்தஸ்தையும் பெற்றிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் ஒருவராகவும் இருந்து வந்துட்டுருக்காரு. சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போய் இப்படி ஒரு அவர் உன்னதமான நிலை அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.